என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 28. கடற்கரை வீட்டின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அனைவரும் அதிர்ச்சியில் நின்றனர். மோகனுடன் வந்திருந்த அந்த மனிதரை பார்த்ததும் சரண்யாவின் முகம் மாறியது. நிலா கேட்டாள், அவர் யார்? சரண்யா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவர் பெயர் ராகவன். ஆதவன், அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு? சரண்யா, 25 வருடங்களுக்கு முன்னாடி உங்க அப்பாவோட மிக நெருங்கிய நண்பர். விக்ரம் அதிர்ச்சி அடைந்தார். ராகவனா? சரண்யா தலையசைத்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் எதிரியாக மாறிட்டார். வெளியில் இருந்து கதவை தட்டும் சத்தம். மோகனின் குரல். சரண்யா கதவை திற. சரண்யா அனைவரையும் பார்த்தார். நீங்க எல்லாரும் பின்பக்க அறைக்கு போங்க. ஆதவன், நாங்க ஏன் மறையணும்? சரண்யா, இப்போ அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கும் ஆதாரம் இருக்கக்கூடாது. நிலா தனது கையில் இருந்த பழைய மருத்துவ அறிக்கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். கதவு திறந்தது. மோகன் உள்ளே வந்தான். அவனுக்கு பின்னால் ராகவன். ராகவன் நேராக நிலாவை பார்த்தார். சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக, நீ வளர்ந்துட்டே. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். நீங்க என்னை முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? ராகவன் பதில் சொல்லாமல் நின்றார். ஆதவன் அவனிடம் நேராக கேட்டான், எங்களோட கடந்த காலத்துல உங்களுக்கு என்ன பங்கு? ராதவன், உங்க இருவரையும் பிரிக்க வேண்டிய முடிவை எடுத்தது நான் தான். அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். விக்ரம் கோபமாக முன்னால் வந்தார். என் குழந்தைகள் என்னிடமிருந்து பிரிக்க உனக்கு என்ன உரிமை இருந்தது? ராகவன், அந்த நேரத்தில் வேறு வழியே இல்லை. விக்ரம், அது உன் முடிவு என்றான். விக்ரம், அது உன் முடிவு. ராகவன், ஆமாம். ஏன்னா என் உயிருக்கும் குழந்தைகளின் உயிருக்கும் ஆபத்து இருந்தது. நிலா கண்ணீருடன், அப்போ என்னை ஏன் என் அம்மாவிடமிருந்தே பிரிச்சிங்க? ராகவன் அவளை பார்த்தார். உன் அம்மாவை காப்பாற்றத்தான். காயத்ரி அதிர்ச்சியுடன், என்னை? ராகவன், ஆமாம். ராகவன் தனது பையில் இருந்து ஒரு பழைய கடிதத்தை எடுத்தார். அந்த இரவு உன்னை கொலை செய்யப் போகிறார்கள் என்று எனக்கு தகவல் கிடைத்தது. காயத்ரி அதிர்ச்சி அடைந்தார். யார்? ராகவன் மோகனை பார்த்தார். மோகனின் முகம் உடனே மாறியது. ஆதவன் அதை கவனித்தான். மோகனா? ராகவன் பதில் சொல்லாமல் அந்த கடிதத்தை மேஜையில் வைத்தார். அதில் ஒரு பெயர், மோகன். மோகன் கோபமாக, அது போலியான கடிதம். தேவிகா, இல்லை. அந்த கடிதத்தை நான் தான் பதிவு செய்தேன். மோகன் தேவிகாவை நோக்கி திரும்பினான். அப்போது ராகவன் இன்னொரு உண்மையை சொன்னார். ஆனால் மோகன் மட்டும் இந்த விஷயத்தில் இல்லை. ஆனால் மோகன் மட்டும் இந்த விஷயத்தில் இல்லை என்றான். ஆதவன், வேற யார்? ராகவன் உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த ஒருத்தர் என்றார். நிலா அதிர்ச்சி அடைந்தாள். நம்ம குடும்பத்துக்குள்ளா? ராகவன் தலையசைத்தார். ஆமாம் என்று. அவர் பழைய புகைப்படம் ஒன்றை எடுத்தார். அதில் அருண்குமார், மோகன், விக்ரம் ஆகியோர் இருந்தனர். இவர்களுக்கு அருகில் நின்றிருந்த 4வது நபரை பார்த்ததும் ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான். ராகவன், அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அந்த நேரத்தில் நிலாவின் மொபைலுக்கு அழைப்பு வந்தது. அழைத்தவர் அருண்குமார். நிலா அழைப்பை எடுத்தாள். மறுமுனையில் அருண்குமாரின் பதற்றமான குரல். நிலா, ராகவனை நம்பாதே. அழைப்பு உடனே துண்டிக்கப்பட்டது. நிலா ராகவனை பார்த்தாள். ராகவன் மெதுவாக சொன்னார், உன் அப்பா உன்கிட்ட இன்னும் ஒரு உண்மையை மறைக்கிறார். நிலாவின் கையில் இருந்த மொபைல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அருண்குமார் சொன்ன அந்த வார்த்தை அவள் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ராகவனை நம்பாதே. நிலா ராகவனை நேராக பார்த்தாள். என் அப்பா உங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்றாரு. ராகவன் அமைதியாக சொன்னார். அவர் அப்படி சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. ஆதவன், என்ன காரணம்? ராகவன் பதில் சொல்லாமல் மேஜையில் இருந்த பழைய கோப்பையை எடுத்தார். அந்த கோப்பில் 25 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவங்களின் பதிவுகள் இருந்தன. ராகவன் ஒரு பக்கத்தை திறந்தார். அந்த இரவு குழந்தைகளை பிரிக்க முடிவு செய்தது நான் மட்டும் இல்லை. விக்ரம், அப்போ யார் என்றார். அருண்குமார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நிலா உடனே, ஆனா அவர் என்னை காப்பாற்றினார்னு சொன்னாரே, அது உண்மை. ஆனா ஏன் காப்பாற்றினார் என்பதுதான் இன்னும் பெரிய கேள்வி. தேவிகா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நிலா அவரை நோக்கி திரும்பினாள். மேடம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? தேவிகா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ஆமா. அப்போ இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லல? உன்னை பாதுகாக்கத்தான். என்னை பாதுகாக்கிற பேரில் எல்லாரும் என்னிடம் பொய் சொல்லிட்டாங்க. அவள் கண்களில் கண்ணீர். ஆதவன் அவளில் நின்றான். நிலா, நாம உண்மையை கண்டுபிடிப்போம். அப்போது ராகவன் ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார். இதுக்குள்ளே இருக்கிறதான் அந்த இரவு நடந்த உண்மையான சம்பவத்தோட ஆதாரம். பெட்டி திறக்கப்பட்டது. அதற்குள் ஒரு பழைய ஆடியோ கேசட் இருந்தது. இதுல என்ன இருக்கு? அந்த இரவு நடந்த உரையாடல். மோகன் உடனே பதற்றமடைந்தான். அதை கேட்க வேண்டாம். ஆதவன் அவனை பார்த்தான். ஏன்? மோகன் அமைதியாகிவிட்டான். ஆதவன் கேசட்டை இயக்கினான். சில வினாடிகள் சத்தம் மட்டும். பிறகு ஒரு ஆண் குரல், குழந்தைகளை உடனே இங்கிருந்து மாற்றணும். மற்றொரு குரல், அவங்களை பிரிக்கணுமா? வேறு வழி இல்லை. முதல் குரல், வேறு வழி இல்லை. நிலா அந்த குரலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தாள். இது அப்பாவோட குரல். ஆதவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அடுத்ததாக ஒரு பெண் குரல், நிலாவை நான் எடுத்துக்கிட்டு போறேன். தேவிகா கண்களை மூடினார். அந்த குரல் தேவிகாவுடையது. கேசட் தொடர்ந்து ஓடியது. தேவிகாவின் குரல், இந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருக்கணும். அருண்குமார், அவள் உண்மையை பெற்றோரிடம் திரும்பினா மோகன் அவளை கண்டுபிடிச்சிடுவான். விக்ரம் அதிர்ச்சியுடன் தேவிகாவை பார்த்தார். அப்போ நீங்க தான் நிலாவை எடுத்துக்கிட்டு போனீங்களா? தேவிகா கண்ணீருடன் தலையசைத்தார். ஆமா. நிலா மெதுவாக கேட்டாள். என்னை எங்கே கொண்டு போனீங்க? ஒரு பாதுகாப்பான வீட்டுக்கு. அங்கிருந்து உன்னை ஒரு குடும்பம் தத்தெடுத்து வளர்த்தது என்றாள் தேவிகா. நிலா கண்களில் கண்ணீர். அந்த குடும்பம் நீ இத்தனை வருடம் அம்மா அப்பா என்று அழைத்த குடும்பம் தான் என்றாள் தேவிகா. அப்போது மோகன் திடீரென சொன்னான், அது முழு உண்மை இல்லை. அனைவரும் அவனை பார்த்தனர். நிலாவை மறைத்ததற்கு இன்னொரு காரணம் இருந்தது என்றான் மோகன். என்ன காரணம் என்றான் ஆதவன். அவள் உயிரோடு இருப்பது தெரிஞ்சா அவன் நிலாவை பார்த்தான்.
ஒரு பெரிய சொத்து வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும். நிலா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொத்து? உன் பிறந்த குடும்பத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய சொத்து என்றான் மோகன். விக்ரம் கோபமாக, நிலாவுக்கு சொத்து கிடைக்கும்னு பயந்துதான் அவளை மறைச்சியா? மோகன், நான் மட்டும் இல்லை. அவன் ராகவனை பார்த்தான். ராகவனுக்கும் அந்த சொத்து பற்றி தெரியும். ராகவன் அமைதியாக இருந்தார். ஆதவன் ராகவனை பார்த்தான். இது உண்மையா? ராகவன் மெதுவாக தலையசைத்தார். ஆமா. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த சொத்து இப்போ யாரிடம் இருக்கு? ராகவன் பதில் சொல்லாமல் வெளியே பார்த்தார். பிறகு மெதுவாக, உன்னை வளர்த்த குடும்பத்திடம்தான். நிலாவின் முகம் மாறியது. அவள் கையில் இருந்த பழைய ஆவணம் கீழே விழுந்தது. அவளுடைய கடந்த காலம் மட்டுமல்ல, அவளுடைய குடும்பத்தின் சொத்து மர்மமாக மாறியிருந்தது. நிலாவின் கையில் இருந்த ஆவணம் கீழே விழுந்தது. என்னை வளர்த்த குடும்பத்திடம் என் குடும்பத்தின் சொத்து இருக்கா? அவளுடைய குரலில் அதிர்ச்சியும் குழப்பமும் இருந்தது. விக்ரம் உடனே சொன்னார். நிலா, உன்னை வளர்த்தவர்கள் உன்னை ஏமாற்றியிருக்காங்கன்னு உடனே முடிவு பண்ணாதே. ஆனா உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்பா என்றாள் நிலா. விக்ரம் அவளை பார்த்து அமைதியாகிவிட்டார். ராகவன் பழைய கோப்பை திறந்தார். அதில் ஒரு சொத்து ஆவணம் இருந்தது. இந்த சொத்து உன் பிறந்த குடும்பத்துக்கு வந்தது. ஆதவன் ஆவணத்தை பார்த்தான். அதுல நிலா பெயர் இருக்கு. ராகவன் ஆமாம் என்றான். ஆனால் நீ ஒரு குழந்தையாக இருந்ததால் உன் சார்பாக ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்கிறார். நிலா யார் என்றாள். ராகவன் அந்த பக்கத்தை திருப்பினார். அதில் இருந்த கையெழுத்தை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அருண்குமார். நிலா அதிர்ச்சியுடன் என் சார்பாக அப்பா ஏன் கையெழுத்து போட்டிருக்கிறார்? தேவிகா. அந்த நேரத்தில் உன் பாதுகாவலராக அருண்குமார் இருந்தார். அப்போ அந்த சொத்து என்ன ஆனது என்றாள் நிலா. ராகவன், அது விற்கப்படவில்லை. ஆனால் அதன் உரிமை மாற்றப்பட்டது என்றான். ஆதவன் யாருக்கு என்றான். ராகவன் உன்னை வளர்த்த குடும்பத்துக்கு என்றார். நிலா அதிர்ச்சியில் நின்றாள். அப்போது அவளுடைய மொபைல் ஒலித்தது. திரையில் அம்மா. நிலா அழைப்பை எடுத்தாள். ஹலோ அம்மா. மறுமுனையில் அவளுடைய அம்மாவின் குரல் நடுங்கியது. நிலா, நீ எங்கே இருக்க? அம்மா, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சில வினாடிகள் அமைதி. என்ன? நிலா, என் பிறந்த குடும்பத்தோட சொத்து பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றாள். அழைப்பின் மறுபுறம் நீண்ட அமைதி. நிலாவின் முகம் மாறியது. அம்மா பேசுங்க. அவளுடைய அம்மா அழுதபடி. எனக்கு எல்லாமே தெரியும். நிலா அதிர்ச்சி அடைந்தாள். நீ குழந்தையாக எங்களிடம் வந்த சில நாளிலேயே சில ஆவணங்களையும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆவணங்களை உன்னிடம் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க என்றாள். அவளுடைய அம்மா பதில் சொல்ல தயங்கினாள். பிறகு மெதுவாக, அருண்குமார். நிலா கண்களை மூடினாள். ஆதவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக சொன்னான். நிலா, நான் உன் பக்கம் இருக்கேன். அழைப்பு இன்னும் தொடர்ந்தது. நிலாவின் அம்மா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உனக்கு சொல்லணும். அந்த சொத்தை நாங்கள் ஒருபோதும் எங்களுக்காக பயன்படுத்தல. நிலா, அப்போ அது எங்கே என்றாள். அவள் பதில் சொல்லும் முன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நிலா மீண்டும் அழைத்தால் அழைப்பு செல்லவில்லை. ஆதவன் உடனே நாம வீட்டுக்கு போகலாம். விக்ரம் காயத்ரியையும் கூட்டிக்கிட்டு போகணும் என்றான். அப்போது தேவிகா திடீரென ஒரு விஷயத்தை கவனித்தார். மேஜையின் மேல் இருந்த பழைய ஆவணத்தில் ஒரு முத்திரை. அவர் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். இந்த முத்திரை ராகவன் என்ன என்ற தேவிகா. இந்த சொத்து ஆவணம் இப்போதும் செல்லுபடியாக இருக்கிறது. ஆதவன், அப்படின்னா நிலாதான் அதன் சட்டப்பூர்வமான உரிமையாளர் என்றார் தேவிகா. நிலா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த நேரத்தில் வெளியே ஒரு கார் வந்து நின்றது. அனைவரும் ஜன்னல் வழியாக பார்த்தனர். காரிலிருந்து இறங்கியவர் நிலாவின் வளர்ப்பு அம்மா. அவர் தனியாக வந்திருந்தார். நிலா உடனே வெளியே ஓடினாள். அம்மா. அவளுடைய அம்மா அவளை பார்த்ததும் கண்ணீர் விட்டார். நிலா, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நிலா, என்ன உண்மை? அவள் மெதுவாக ஒரு பழைய சாவியை நீட்டினார். இந்த சாவி உன் பிறந்த வீட்டில் இருக்கும் ஒரு அறைக்கானது. அந்த அறைக்குள்ள ஒரு பிறப்பை பற்றிய கடைசி ஆதாரம் இருக்கு. நிலா சாவியை வாங்கினாள். அம்மா கண்ணீருடன் சொன்னார். ஆனால் அந்த அறையை திறந்ததும், நீ என் அம்மா என்று அழைப்பாயா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நிலா அவளை பார்த்தபடி நின்றாள். ஆதவன் மெதுவாக நிலாவின் அருகில் நின்றான். அடுத்த நாள் அவர்கள் திறக்கப் போகும் அந்த அறைக்குள் 25 வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மை காத்திருந்தது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.